ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தன்வாஸ் உலகம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்மளோட தமிழ் நியூ இயர் ஹோல் டே ரொட்டீன் vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான vlog தான். ஏன்னா லாக்டவுனுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மார்னிங் வந்து எழுந்திரிச்ச உடனே வீடு ஃபுல்லாக வந்து மாப்பிங் பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸ் வந்து இந்த மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுட்டு வாசலில் ஒரு சின்ன கோலம் வந்து நான் போட்டிருக்கேன். அப்படியே என்னோடய கார்டன் வந்து ஒரு கிளான்ஸ் நான் பார்க்குறேன். நம்மளோட vlog வந்து ஒரு 9 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தன்வா வந்து இப்போல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து என்னோடய ஒர்க்கில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன ரீசன்னா வந்து நான் கண்டினியூவாக வந்து கிச்சன்லேயே இருக்கேன், குக்கிங் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது அவருக்கே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதனால் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாரு. என் ஹஸ்பண்டும் சேர்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து நம்மளோட ரொட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நாங்கள் வந்து ஃபுட் எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா தமிழ் நியூ இயர் அன்றைக்கி வந்து நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடுவோம். பட் வந்து இன்றைக்கி நாங்கள் கோவிலுக்கு போக முடியல. அதனால் வந்து வீட்டில் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான சாம்பார், ரசம், பாயசம், வடை இதுதான் நான் செஞ்சுருந்தேன். ஒரு கூட்டு, ஒரு பொரியல் செஞ்சுருந்தேன். வீடு ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது. நம்மளோட லஞ்சை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பஞ்சாபி மஞ்சூரியன் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் எனக்காக செஞ்சு கொடுத்தாங்க. என் பையனும் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டே இருந்தான். இதோட லிங்க் வந்து நம்மளோட சேனலில் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபியை நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு தன்வாவை கூட்டிகிட்டு நான் கீழே போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நெய்பரு அப்புறம் வந்து நான் கீழே ஓனர் எல்லோரும் வந்து சேர்ந்து கொஞ்சம் நேரம் பசங்களை விளையாட வச்சுட்டு நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக வந்து தன்வா வந்து பரோட்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தார். நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா மைதா கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணோம். பட் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய விவரம் தெரியறதுனால வந்து எனக்கு கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தார். அவருக்காக வந்து பரோட்டாவுக்கு மாவு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு 5 o'clock போல் அவங்க மாவு ரெடி பண்ணிகிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு விஷயம் இப்போ நம்ம பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து நம்மளோட Q&A செக்ஷனில் மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஏஜ் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் வந்து நம்ம வந்து இன்று ஒரு தகவல் மாதிரி வந்து நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து தமிழ் நியூ இயர் ஆன இன்னையிலேருந்து வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளோட vlogல இன்று ஒரு தகவல் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1000 வீண் வார்த்தைகளை விட பயனுள்ள இதமான ஒரு நல்ல வார்த்தையே சிறந்தது. ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து 1000 தேவையில்லாத வார்த்தைகளை கொடுக்குறத விட ஒரே ஒரு ஆதரவான ஒரு வார்த்தையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். என்னோடய லைஃப்பில் நான் இதை நிறைய அனுபவிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இன்று ஒரு தகவல் வந்து நம்ம வந்து நம்மளோட சேனலில் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வந்து நான் உங்களுக்கு பழையபடி மோட்டிவேஷ்னல் டிப்ஸ் வேணும்னா அதையும் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் கேட்குறத நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்ன வேணுங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பரோட்டாவுக்கு மாவு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஏர் பபுள்ஸ் இல்லாமல் வந்து மாவு வந்து ரெடி பண்ணணுன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து மாவு ஃபுல்லாக வந்து ரொம்ப அது வந்து கொஞ்சம் கையெல்லாம் பெயின் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்னோட ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொன்னேன்னா வந்து ரொம்ப நாள் ஆசைன்னு சொன்னால் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறப்ப வந்து நமக்கு ஒருத்தவங்க குக் பண்ணி வச்சுட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லணும். அதாவது அம்மா வீட்டில் இருக்கிறப்ப அது நடக்கும். நம்மளோட வீடு நம்ம மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து இது நடக்குமான்னு கேட்டால் வந்து 90% வந்து இல்லைன்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. நீங்கள் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்களுக்கு அது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டுக்குள்ளே வெளியில் போயிட்டு என்ட்ராகிறப்ப இல்லை வந்து எங்கேயாச்சும் சும்மா கொஞ்சம் நேரம் குழந்தைய விளையாட வச்சுட்டு கூட்டிகிட்டு வரப்போ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி ஒரு லஞ்சோ ஒரு டின்னரோ ரெடி பண்ணிவிட்டு சாப்பிடவா அப்படின்னு சொல்கிறது வந்து யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து எங்களுக்காக வந்து ஃபுல் டின்னரையுமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு 8:30 போல் நைட்டு வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறப்ப எங்களுக்காக வந்து பரோட்டா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு.
ஒரு 6 போல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே என்னோடய ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து வர்றதில்ல. லாக்டவுன்னால நாங்கள் வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணுற மார்க்கெட்டுக்கு தான் போகணும். ஏற்கனவே நம்மளோட வ்ளாகில் சொல்லியிருந்தேன். ஒருத்தவங்க வந்து தோட்டத்தில் போட்ட புளிச்சக்கீரைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட் வந்து இது 20 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஓகே வாங்கலாம், இது ரொம்ப ரேர், கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு, சரி வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதை வச்சு நான் ஒரு ரெசிபி ரெடி பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக அது வேணும்னா சொல்லுங்கள், அது எப்படி இருக்குங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த ரெசிபி நீங்கள் வந்து செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா வந்து எப்படி செய்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். இது எங்கள் அம்மா எனக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க இந்த ரெசிபி. இதை வந்து புளிச்சக்கீரை கடைசல்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா ரொம்ப நாளாக வந்து இதை செய்வாங்க. மேரேஜுக்கெலாம் முன்னாடி எங்கள் அப்பா இருந்த டைமில் வந்து இந்த ரெசிபி நான் சாப்பிட்ருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு கட்டு ரெடி பண்ணி நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சா 1 வீக் கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து பரோட்டா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் குக்கிங்கும் அவங்க முடிச்சிட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு ரிட்டன் வர்றதுக்குள்ளே வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு, அதுதான் வந்து எங்களுக்கு நடந்தது. லாக்டவுனுங்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் வெளியில் போகிறது, கோவிலுக்கு போகிறது எதுவுமே இல்லை. பட் வந்து நாங்கள் இந்த மாதிரி நியூ இயர் வந்து இது வரைக்கும் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பட் வந்து வேறு வழி இல்லை, நம்ம கவர்மெண்ட் சொன்னதை நம்ம கொஞ்சம் மதித்து நடக்கணுங்கிறதுனால நாங்கள் எங்கேயுமே போகலை, வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம். கொஞ்சம் நேரம் குழந்தைங்கள வெளியே விளையாட விடுறது, ஏன்னா குழந்தைங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, அதனால் அவங்கள மட்டும் கொஞ்சம் நேரம் வெளியில் விளையாட விடுறது, இது மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கிறது. நடுவில் கொஞ்ச நாளாக வந்து நம்மளோட வ்ளாக்ஸ் எல்லாம் ப்ளாக் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கு ரீசன் ஒன்றும் இல்லை, தன்வாக்கு வந்து லைட்டாக கோல்டு இருந்துச்சு. அதாவது இந்த வேர்வை சளின்னு சொல்லுவாங்கள்ல, ஓவராக ஸ்வெட்டிங் ஆகுது. உங்களுக்கே தெரியும், சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல. நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். ரொம்பவே அவனுக்கு வந்து ஸ்வெட் ஆகுறதுனாலேயே வந்து திரும்ப திரும்ப வந்து கோல்டு வருது. அதனால வந்து அவனை கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும். 2வது விஷயம், 3 டைமும் வந்து குக்கிங் பண்ணுறதுனால வந்து கிச்சனை விட்டு வெளில போகிற வாய்ப்பே இல்லை. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், தன்வா வந்து இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லி. கிச்சனை விட்டு வெளில போகிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. மார்னிங் வந்து எங்களோட கபசூர்ண குடிநீர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா எனக்கு லஞ்சு ஃபினிஷ் பண்ணுறப்ப தான் நான் வெளியில் வருவேன். வெளில வந்தேன்னா லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு 1 ஹவர் நான் கேப்பு கிடைக்கும், அவ்வளோதான், ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் டின்னருக்கு. இப்படி தான் வந்து எங்களோட இந்த லாக்டவுன் டேஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. நடுவில் வந்து எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இல்லை. அதே போல் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வேணும் அப்படிங்கிற, அதாவது இந்த லாக்டவுனும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட சொன்னது தான், வீட்டில் இருக்கவங்க கூட பழகுங்க, பேசுங்க, எல்லாமே சொன்ன விஷயந்தான். அதுவும் இப்போ லாக்டவுன் கண்டினியூ ஆக ஆக பார்த்தா வந்து போர் அடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு மாதிரி இருக்குது. பட் வேறு வழி இல்லை, அதுவும் நான் சொல்கிறேன், வேறு வழி இல்லை. சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம யாரையும் வந்து எதுவும் சொல்லவும் முடியாது. எதுவாக இருந்தாலும் நமக்கு நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து பரோட்டா போடுறத வந்து வீடியோ கவர் பண்ண சொன்னாங்க. அது மட்டும் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு கவர் பண்ணேன். அதாவது அவங்க பரோட்டா தேய்க்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ட்ரைபேட் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. இந்த கல்லில் போடுறது மட்டும் நீ எடு அப்படின்னு சொன்னாங்க, நான் எடுத்தேன். இதெல்லாம் ட்ரைபேட் வச்சு என் ஹஸ்பண்ட் வந்து டெவலப் ஆகிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா வந்து ட்ரைபேட்லாம் வச்சு அவங்களுக்கு எடுக்கவே தெரியாது. அவங்க அவ்வளோ தூரத்துக்கு வந்து நான் என்னை கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு செஞ்சாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு ஒரு சில டைம் கஷ்டமாக இருக்கும். அவங்க எனக்கு குக் பண்ணி கொடுக்குறப்ப என்னடா வேலை கொடுக்குறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனால் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் செய்கிறாங்க. எங்களோட பரோட்டா ரெடி ஆகிடுச்சி. ரொம்ப சிம்பிளான சால்னா தான் ரெடி பண்ணியிருந்தாங்க, அதனால் நான் வீடியோ கவர் பண்ணலை. நைட்டு இதுதான் எங்களோட டின்னர். இதோட வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.